ஜாவாவில் நியூமெரிக்கல் டேட்டா டைப்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் நாம் கற்கப் போவது ஜாவாவில் இருக்கும் பல நியூமெரிக்கல் டேட்டா டைப்ஸ், நியூமெரிக்கல் டேட்டாவை சேமிக்க அவற்றை பயன்படுத்துவது. நாம் பயன்படுத்துவது உபுண்டு 11.10, ஜேடிகே 1.6 மற்றும் எக்லிப்ஸ் 3.7. இந்த டியூட்டோரியலை பின்பற்ற Eclipse ல் எளிய ஜாவா புரோகிராம் ஐ எழுதி இயக்க தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களை எங்கள் வலைத்தளத்தில் காணவும். Integers ஐ சேமிக்க பயன்படும் டேட்டா டைப் இன்ட் எனப்படும். தசம எண்களை சேமிக்க பயன்படும் டேட்டா டைப் புளோட் எனப்படும். முதலில் integers ஐ வரையறுத்து பயன்படுத்துவோம். இங்கே Eclipse IDE மற்றும் மீதமுள்ள கோடுக்கு தேவைப்படும் வடிவமைப்பும் உள்ளன. நியூமெரிக்கல் டேட்டா கிளாஸ் ஐ உருவாக்கி மெயின் மெத்தோட் ஐ அதில் சேர்த்துள்ளோம். இப்போது ஒரு எண்ணை சேமிப்பதை காணலாம். இன்ட் டிஸ்டன்ஸ் equal to 28 செமிகோலன். இந்த ஸ்டேட்மெண்ட் டிஸ்டன்ஸ் என்ற பெயரில் இன்டிஜர் மதிப்பை சேமிக்கிறது. டிஸ்டன்ஸ் ஓர் இன்டிஜர் வேரியபிள் எனப்படும். வேரியபிள் டிஸ்டன்ஸ் ஐ அதில் சேமிக்கப்பட்ட மதிப்பை அச்சடிக்க பயன்படுத்துவோம். system.out.println parenthesesனுள் டிஸ்டன்ஸ் செமிகோலன். இந்த ஸ்டேட்மெண்ட் வேரியபிள் டிஸ்டன்ஸ் ன் மதிப்பை அச்சடிக்கிறது. ஃபைல் ஐ சேமித்து இயக்குவோம். டிஸ்டன்ஸ் ல் சேமிக்கப்பட்ட மதிப்பு 28 ஐயும் அது அச்சடிக்கப்பட்டிருப்பதையும் காணலாம். அந்த வேரியபிள் ல் சேமிக்கப்பட்ட மதிப்பை மாற்றலாம். 28 ஐ 24 ஆக்கலாம். சேமித்து இயக்கலாம். அதற்கேற்றாற்போல வெளியீடு மாறியிருப்பதை காணலாம். இன்ட் எதிர்மறை மதிப்புகளையும் சேமிக்கும். 24 ஐ -25 ஆக்கலாம். சேமித்து இயக்கலாம். நாம் பார்ப்பது போல இன்ட் டைப் வேரியபிள்களில் எதிர்மறை மதிப்புகளையும் சேமிக்கலாம். பெரும்பாலும் நமது புரோகிராமிங் தேவைகளுக்கு டேட்டா டைப் இன்ட் போதுமானது. ஆனால் மதிப்புகளை ஒரு வரம்பு வரைதான் சேமிக்க முடியும். பெரிய மதிப்பை சேமிக்க முயற்சித்து நடப்பதை காணலாம். நாம் பார்ப்பது போல எண்ணுக்கு அடியில் உள்ள சிவப்பு வரி பிழையை காட்டுகிறது. இன்ட் டைப் ன் வேரியபிளுக்கான எல்லையை இந்த எண் மீறியுள்ளதாக பிழை செய்தி சொல்கிறது. இன்ட் 32 பிட்ஸ் மெமரி எடுக்கும். -2 பவர் 31 லிருந்து 2 பவர் 31 வரையான மதிப்புகளை மட்டுமே சேமிக்கும். பெரிய எண்களை சேமிக்க லாங் டேட்டா டைப் ஐ அளிக்கிறது. பெரிய மதிப்பை சேமிக்க அதை பயன்படுத்துவோம். இன்ட் ஐ லாங் ஆக மாற்றவும். எண்ணின் முடிவில் ஒரு கேப்பிட்டல் L ஐ சேர்க்கவும். Ctrl S அழுத்தி சேமிக்கவும். இப்போது பிழை இல்லை என காண்கிறோம். Ctrl F11 ஐ அழுத்தி இயக்குவோம். மதிப்பு அச்சடிக்கப்பட்டுள்ளது. லாங் வேரியபிள் ல் பெரிய எண்கள் சேமிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இப்போது ஒரு தசம எண்ணை இன்ட் வேரியபிள் ல் சேமிக்கலாம். லாங் ஐ இன்ட் ஆக மாற்றி எண்ணை 23.5 ஆக்குவோம். ஒரு பிழை இருப்பதை காணலாம். இது ஏனெனில் இன்ட் integers ஐ மட்டுமே சேமிக்கும்.
தசம எண்களை சேமிக்க நாம் float ஐ பயன்படுத்த வேண்டும். டேட்டா டைப் float ஆக்குவோம். மதிப்பின் முடிவில் ஒரு F சேர்க்கவும். சேமிக்கவும். இப்போது பிழை இல்லை என்பதை காணலாம். Ctrl F11 ஐ அழுத்தி இயக்கலாம். தசம மதிப்பு சேமிக்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டிருப்பதை காணலாம். இப்போது வேரியபிள் distance ன் மதிப்பை மாற்றலாம். காட்டியபடி தசம புள்ளிக்கு பின் அதிகமாக எண்களை சேர்க்கவும். சேமித்து இயக்கவும். வெளியீடு நாம் சேமித்ததை விட சற்று வேறுபடுகிறது. ஒரு தசம எண்ணின் துல்லியத்துக்கு ஒரு வரம்பு இருப்பதால் அது நடக்கிறது. துல்லியமாக அதை சேமிக்கப்பட முடியாதெனில் இது அருகாமை எண்ணுக்கு முழுமைப்படுத்துகிறது. இப்போது வேரியபிள்களுக்கு பெயரிடுவதற்கான விதிகளை பார்க்கலாம். 2 ஐ பெயருக்கு முன் சேர்ப்போம். சின்டாக்ஸ் எர்ரர் ஐ பார்க்கிறோம். ஏனெனில் வேரியபிள் பெயர் ஆல்பாபெட் அல்லது அண்டர்ஸ்கோர் உடன் ஆரம்பிக்க வேண்டும். பொதுவாக வேரியபிள் பெயரை அண்டர்ஸ்கோர் உடன் ஆரம்பிப்பதில்லை. எண்ணை வேரியபிள் பெயரின் முடிவில் சேர்ப்போம். பிழையில்லை என காண்கிறோம். ஒரு வேரியபிள் பெயரில் எண் இருக்கலாம், ஆனால் ஆரம்பத்தில் அல்ல. அண்டர்ஸ்கோர் ஐ பெயரின் நடுவில் சேர்க்கலாம். பிழை இல்லை என காண்கிறோம். அதாவது வேரியபிள் பெயரில் அண்டர்ஸ்கோர் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் மற்ற எந்த பங்க்சுவேஷன் எனில் சின்டாக்ஸ் எர்ரர் அல்லது மற்ற பிழைகளை கொடுக்கும். இவ்வாறுதான் ஜாவாவில் நியூமெரிக்கல் டேட்டாவை சேமிக்க வேண்டும். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றது பல நியூமெரிக்கல் டேட்டா டைப்ஸ், நியூமெரிக்கல் டேட்டாவை சேமிப்பது, வேரியபிள்களுக்கு பெயரிடுதலுக்கான விதிகளையும் கற்றோம். இப்போது அசைன்மென்ட். மற்ற நியூமெரிக்கல் டேட்டா டைப்களை படிக்கவும். இன்ட் மற்றும் float ல் இருந்து அவை எவ்வாறு வேறுபடுகின்றன எனவும் பார்க்கவும். இந்த இணைப்பில் ஜாவா டியூட்டோரியல்கள் கிடைக்கும். மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro